வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி வழங்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 1,50,000 ரூபாய் இலவசம். இந்த திட்டத்திற்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த திட்டத்தில் மேலும் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டமானது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான திட்டமாகும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த திட்டத்தின் பெயர் பார்த்திங்கன்னா உத்யோகி என்ற பெயரில் தான் மத்திய அரசு பெண்களுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தொழில் செய்யும் பெண்களுக்கு ரூபாய் 3 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இது ஒரு நல்ல ஒரு திட்டமாகும், உத்யோகினி திட்டம். இது பார்த்திங்கன்னா தொழில் செய்யும் பெண்களுக்கான ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் அவங்க கடன் உதவி வழங்குறாங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பெண்களுக்கு ரூபாய் 1 லட்சம் முதல் ரூபாய் 3 லட்சம் வரை கடன் உதவி வழங்குகிறது. இதில் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு 50% மானியம் வழங்கப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ரூபாய் 3 லட்சம் கடன் வாங்கினால் 1,50,000 ரூபாய் மட்டுமே செலுத்தினால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட பெண்களாக இருந்தால் நீங்கள் 1,50,000 ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதும். 1,50,000 ரூபாய் உங்களுக்கு மானியம் மட்டும் அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதே போல் கடன் பெறும் பெண் சிறப்பு பிரிவினராகவோ அல்லது பொது பிரிவினராகவோ இருந்தால் ரூபாய் 3 லட்சம் கடனில் அதிகபட்சமாக ரூபாய் 90,000 வரை மானியம் வழங்கப்படும். கடன் பெற்றவர்கள் ரூபாய் 2.1 லட்சத்தை திரும்ப செலுத்தினால் போதும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் பெறும் பெண்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு பிரிவு, நீங்கள் பிற்படுத்தவற்றை தவிர சிறப்பு பிரிவினராக இருந்தால் நீங்கள் 3 லட்சம் கடன் வாங்கினா நீங்கள் 2,10,000 ரூபா பே பண்ணால் போதும். 90,000 ரூபா உங்களுக்கு இலவசமாக மானியமாக அவங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கிராமத்து பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. எனவே கிராமத்தில் வசிக்கும் பெண்களுக்கு இத்திட்டத்தின் கடன் பெற அதிக வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி இத்திட்டத்தின் மூலம் விவசாயம் செய்யும் பெண்களுக்கு வட்டியில்லா கடனும் வழங்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு திட்டமாகும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வாழ்கிற பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான திட்டமாகும். நீங்கள் தொழில் ஏதாவது செய்கிறதுனா இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்பெறலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வங்கியில் வட்டியில்லா கடன் பெறுவது மட்டுமின்றி இந்த திட்டத்தின் மூலம் சிறப்பு தொழில் மேம்பாட்டு பயிற்சியும் பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் 3 லட்சம் கடன் பெற உத்தரவாத ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை. இதற்கு கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் பெண்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மேம்பாட்டு பயிற்சி நீங்கள் பெறணும். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 லட்சம் கடன் பெறவங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் வைக்க தேவையில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இதற்கு ஆவணங்கள் ஒன்றுமே தேவைப்படாது. அதுக்கப்புறம் இதுக்கு அவங்கள ப்ராசஸிங் ஃபீஸும் எதுவுமே வாங்க மாட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தனியாக வாழும் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த குடும்ப வருமான வரம்பு கிடையாது. நீங்கள் இது தனியாக வாழ்கிற பெண்ணாக இருந்தாலும் இல்லை மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு 2 லட்சமாக அதுக்கு மற்ற வருமான சான்றிதழை அவங்க பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப வருமானம் வரம்பு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு வருமானம் 2 லட்சமோ 3 லட்சம் 4 எது இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இந்த கடன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்ணின் வயது 18 முதல் 55 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். மேலும் கடன் பெற விரும்பும் பெண்கள் இதற்கு முன் வங்கிகளில் கடன் முறையாக திருப்பி செலுத்தியவராக இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னா உங்களுக்கு வயது 18 முதல் 55 வயது உள்ள இருக்கவங்க தாராளமாட்டு இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியல நீங்கள் இதுக்கு முன்னே எந்த ஒரு பேங்க்லேயோ கடன் வாங்கியிருந்தாலும் அதை முறையாட்டு நீங்கள் ப்ராப்பராக பே பண்ணுறவராக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த திட்டத்தில் சேர முடியும்னு சொல்லிடுறாங்க. இந்த திட்டத்தில் சேர நீங்கள் தேவையான ஆவணங்கள் கேட்டுருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் புகைப்படம், பிறப்பு சான்றிதழ், முகவரி சான்றிதழ், வருமான சான்றிதழ், ரேஷன் அட்டை, பிபிஎல் அட்டை, சாதி சான்றிதழ், வங்கி பாஸ்புக் நகல் உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்கள் அருகில் உள்ள வங்கிகளை சென்று உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் என்று இந்த திட்டத்திற்கு ஆன்லைன்லையும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு முறையான இது பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட் கேட்டுறாங்க. இந்த டாக்குமெண்ட்டை நான் ஆல்ரெடி வாசித்த போல இந்த டாக்குமெண்ட்டை எல்லாம் நீங்கள் செராக்ஸ் எடுத்துகிட்டு உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கிற பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் இப்படி சொன்னால் போதும் இந்த திட்டத்தில் சேரணும்னு சொன்னால் அவங்களே சேர்த்து விடுவாங்க. இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இதில் கொடுப்பாங்க, பேங்க்கில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆன்லைனில் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஆனாலும் நீங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் இதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.
பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.